அஸ்ஸலாம். டே 2 ஆஃப் சாம்ஸ் லைஃப். இன்றைக்கி வந்து நான் தர்ஷோட வந்து வீராஸ் போயிட்டுருக்கேன். ஸோ வீராஸ் வந்து சிமெண்ட் ரோட்டில் இருக்குது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஷாப்பும் தாண்டி போகிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வீராஸில் போயிட்டு ஃப்ளோரில் தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அதுங்களை பார்த்துட்டோம். அப்புறம் கிட்ட இருக்கிற எல்லா ஷாப்ஸும் வந்து சும்மா சுற்றி பார்க்கலாம், பஜார் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அவள் வந்து திலோ வந்து பேக் கேட்டிருந்தா. ஸோ அந்த பேக்கையும் வாங்கிட்டு அப்புறம் எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் குரூப்பில் ஒரு ஆள் எப்பவுமே வேணா கோல்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் சுற்றுற மாதிரி இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் வந்து வெயில் அதெல்லாம் சுற்றி பழக்கம் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக ஒரு சூஃபி வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ போயிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் டைம் இல்லை, எரிச்சலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாவே வந்து ஏதோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் செமிக்கிறதுக்காக மொட்டை மாடி வந்து சும்மா பேசிட்டு இருந்தோம். சரி இவகிட்ட பேசி போட்டால் வந்து இவ எல்லாத்தையும் மறந்துடுவா பேசிக்கா தர்ஷோ. ஸோ அதனால் வந்து அவகிட்ட பேசி ரோல் நம்பருக்கு அப்புறம் யார் 3 பேர் கரெக்டாக சொல்லு. சாயிலைனியா அங்கே போய் உட்காருவாடி ரைட் சைடில். யோசிக்கிறீங்க டாக்டர்? வஞ்சர மீனை வறுத்து வச்சாம ரவுண்டா இருக்கு. என்னது? இட்ஸ் ஹியூமன் பிரெயின். இவனும் விளையாடிட்டு இருந்தோம். இவனும் விளையாடிட்டு முடிச்சுட்டு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு 4-5 மேட்ச் போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி இப்போ கிளம்புனா தான் உண்டு, இல்லைனா எல்லா ராஜா மாதவும் கால் பண்ண ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டு வந்துட்டு இருந்து பார்த்தா இவ காலையில் வாங்கின பேக் உடனே வச்சிருச்சு. அப்புறம் அதை மாற்றணும் சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். செம்ம டிராஃபிக் வேறு. ஸோ அதெல்லாம் தாண்டி நடந்து அவன் கடைக்கு திருப்பி போயிட்டு மாற்றிட்டு அவன் மாற்றுவானு தெரியல. அப்புறம் பேக்கையும் மாற்றிட்டு அவளை அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோ ஏறிட்டோம். நான் மேக்ஸில் வீக்கனால தர்ஷதா கணக்கு பார்த்துப்பேன்.